ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 16:33 இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றார். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடைய இரட்சகரா இருக்கிறார். பிசாசை ஜெயித்தவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். சாபத்தை வென்றவர் நம்முடைய இயேசப்பா. மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய கர்த்தர். ஆகவே நம்ம யார் தெரியுமா? ஜெயத்தின் பிள்ளைகள், தோல்வியின் பிள்ளைகள் அல்ல. உலகத்தை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆகவே நீங்கள் துக்கித்து கவலைப்பட்டு அப்படியே முகத்தை தொங்க போட்டு கொண்டு உட்காராதபடிக்கு ஒரு தைரியம் அடையலாமா? இன்னைக்கு ஒரு உற்சாகம் அடையலாமா? ஏன்னா உலகத்தை ரட்சித்தவர், உலகத்தை ஜெயித்தவர் என்னுடைய கர்த்தர். ஜெபிக்கலாங்களா? அன்புள்ள நல்ல பிதாவே, நீர் என்னுடைய ஜெயத்தின் கர்த்தர். எனக்கு ஜெயம் கொடுக்க போகிறீரப்பா. என்னுடைய தொழிலில் ஒரு ஜெயத்தை தரப்போகிறீர். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும். என்னுடைய பிரயாசத்தில், முயற்சியில் எனக்கு ஒரு ஜெயம் கொடுக்க போகிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒருவேளை சில உபத்திரவங்களை எனக்கு வரும் சாமி. அவைகளை நான் தாண்டி நான் போக என்னோடு கூட நீர் இருக்கிறீர். நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். உம்முடைய நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.